தோற்கடித்தார்கள். அந்த மாநாட்டில் பார்ப்பவங்களாம் சேர்ந்து காங்கிரஸில் உறுப்பினராக இருந்தவங்களாம் சேர்ந்து தோற்கடித்தார்கள். ஆனால் அந்த மாநாட்டு உரையில் அவர் பேசுகிற போது சொல்லுகிறார், எனக்கு என்னமோ அதை படித்தேன் எதை படித்தேன்னு சொல்கிறான், எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது, எனக்கு படித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெரியுமா தெரியாதுன்னு சொல்லாத, அப்படி அது சொல்லுமானால் அதை எரிக்க வேண்டுமே தவிர இதை தடுக்கக்கூடாதுன்னு பேசுகிறார். வேணா மனுசாஸ்திர எரி, ராமாயணத்தை எரி, அதை விட்டுட்டு நீ நுழையிறதுக்கு மனிதனுக்கு உரிமை கொடுக்க வேண்டிய என்ன பொருள்? இதுதான் அவர் பேச. 1922 காங்கிரஸ்காரர் தான், அப்போ 25 காங்கிரஸ்காரராக இதைத்தான் பேசினார். அப்புறம் தான் சுயமரியாதை இயக்கம் தொடங்குகிறது. சுயமரியாதை இயக்கம் தொடங்குகிற போது கூட பலருடைய பார்வையில் என்றும் பல செய்திகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். பெரியார் எப்படி இருந்தார், அது சில பேர் சொல்லுவாங்க இது இடைநிலை ஜாதிகளுக்கான இயக்கம், அப்படி பேசணும் இன்றைக்கும் இருக்கிறார்கள், ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்படியெல்லாம் சொல்கிறவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஏதோ அது உயர் ஜாதி இந்துக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, பிற்படுத்தப்பட்டவர்களாக தொடங்கப்பட்ட கட்சி, அதனுடைய தலைவர் என்பதாகத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா தலைவர்களை எப்படியாவது அந்நியப்படுத்த வேண்டும் என்பதற்கு பல முயற்சிகள் நம்ம தலைவர்களுக்கே நடக்கும். அம்பேத்கரை அவர் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர்னு சொல்லி வச்சுட்டான், நீ எல்லாம் போயிடாதப்பா அம்பேத்கர் பக்கம் என்று சொல்லி வைத்தார்கள். இவர்களை எல்லாம் சொல்லி நீ அவரிடம் பிரிக்க வேண்டும் என்பதாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் இயக்கம் என்று சொல்லி இதை பிரிக்க முயற்சித்தார்கள். அவன் சூழ்ச்சியாக எல்லாத்தையும் செய்து கொண்டிருப்பான். ஏன்னா ஆரியர்கள் சூழ்ச்சியால் என்பதுதான் முக்கியம். தொடக்க காலத்தில் ஒரு படையெடுப்பால் உள்ளே வந்தார்கள். படையெடுப்புனா அப்போ என்ன பெரிய போரா நடந்திருக்கோம், தடி எடுத்து அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே பெரிய இருந்திருக்காது. அந்த காலத்தில் தான் உள்ள நுழைஞ்சிருக்கான். ஆனாலும் வெற்றி பெற்றார்கள், பிடித்தாங்க, சூழ்ச்சியால் நிலைநாட்டி கொண்டார்கள். இல்லைன்னா சிறுபான்மை மக்கள் எப்படி தலைமையாக இருக்க முடியும், எங்கிருந்து வந்தவன் எப்படி இருக்க முடியும்? இணக்கமாக நடந்து கொண்டார்கள். நம்முடைய பெண்களைத்தான் திருமணம் செய்து கொண்டார்கள். நீண்ட நெடிய பயணத்தில் ஆண்டு கணக்காக தான் இங்கே சேர்றான். இப்போ அவர்களோட பெண்கள் அதிகம் வரவில்லை, வந்த பெண்களில் பலர் இழந்து போனார்கள். லாங் மார்ச்சில் சீனா படிப்போம், நீண்ட பயணத்தில் என்ன நடந்தது என்று படிப்போம். அதே போலத்தான் நிறைய பெண்கள் இறந்தார்கள். குறைவான பெண்களோடு வந்தவர்கள் தான் இங்கே நம் பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அல்லது ஒரு ஆண் பல பெண்களோடு, ஒரு பெண் பல ஆண்களோடு வாழ்வதை நியாயப்படுத்தினான். மகாபாரதம் அதுதான் எழுதிட்டான். எங்கள் சாமியே அப்படிதாண்டா இருந்தது, ஒரு பொம்பளை 5 பேர் திருமணம் பண்ணிட்டாண்டா எங்கால். அதை நியாயப்படுத்தி அதுக்கு புனிதம் கற்பித்த ஒரு நாவலை எழுதி வச்சான். மகாபாரதம் அந்த நாவலை எழுதினான். இப்படி அவர்கள் சூழ்ச்சியால் தான் பலவற்றை நியாயப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அம்பேத்கர் சொன்னதை சொல்லுவார், இந்த வர்ணாசிரம தர்மத்தை எல்லாம் அவன் சொன்னான், இது டிவிஷன் ஆஃப் லேபர்னு இருக்குல்ல, அது எதற்காக அந்த சொல், எதை டிவிஷன் ஆஃப் லேபர் என்று சொன்னதுன்னு சொல்லாமல் அதை சொல்லி நியாயப்படுத்தணும். அதுதான்டா அங்கே வர்ணாசிரம தர்மம் என்றார். அம்பேத்கர் சொன்னார், போடா அவன் பித்தலாட்டம் எனக்கு தெரியும், டிவிஷன் ஆஃப் லேபர் இல்லது, டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ். நீ தொழிலாளர்களை பிரித்து வைத்திருக்கிற ஜாதியாக, தொழிலையாக பிரித்து வச்சிருக்கிற என்று கேட்டார். ஒகேஷ்னல் கோர்ஸ் வந்தப்போ நம்ம கல்வியெல்லாம் வெளிநாடுகளில் ஒகேஷனல் கல்வி கொடுக்கப்பட்டது. அதை நியாயப்படுத்தி குலக்கல்வியை கொண்டு வந்தார். நான் தொழிற்கல்வியை கற்றுக் கொடுக்கிறேன். ராஜாஜி அவன் உயர்நிலைப்பள்ளி செகண்டரி கல்வி முடிந்த பின்னால் அதற்கப்புறம் ஒகேஷனல் கோர்ஸ் எல்லாம் எல்லா நாடுகளிலும் இருக்குது. இங்கே தொடக்கப்பள்ளி மாணவனுக்கு குலக்கல்வியை கற்றுக்கொள் என்று சொல்லி கொடுத்தார்கள். ஆனால் அதை ரெண்டையும் நியாயப்படுத்தினான். நமக்கு புரியாத சொற்களை, மந்திரமே அப்படி தானே சொல்லுவான், அது என்னமோ பயங்கர சொல் மாதிரி சொல்லிக்கொள்ளிருப்பார். வேதத்தில் அது இருக்கிறது இது இருக்கு என்று சொல்லுவார். நாம் படிக்கலை, அதனால் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதை பொய்யாக சொல்லி குலக்கல்வி திட்டம் இப்போ அதையே தான் விஸ்வகர்ம யோஜனான்னு கொண்டு வந்திருக்கான். அந்தந்த தொழிலை கற்றுக்கொள்வதற்காக அவர்களுக்கு 18 ஜாதியை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உதவி செய்யும் அரசு. அதே தொழிலை செய்தால், வெளுப்பவர் வெளுத்தால் அதற்கு வேணால் மிஷினரிஸ் வாங்குறதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்கும். அல்லது மண்பாண்ட செய்வோருக்கு வேணால் மோட்டரை வச்சு வீலை சுத்த வைக்கிறதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா, எல்லாத்துக்கும் 1 லட்ச ரூபா கொடுப்பான், அவ்வளோதான். ஆனால் அந்த தொழிலை விட்டு நீ போய்விடக்கூடாது என்பது தான் நோக்கம். இப்படி பல சூழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி தான் இயக்கம் நடத்தணும். இப்போ பெரியார் குடியரசு தொடங்கி இருந்தபோது அவர் சொல்லுகிறார், ஜாதி செருக்கு என்பதை பற்றி தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் அப்போ தான் பார்ப்பன அல்லாத தலைவர்கள் காங்கிரஸுக்கு வர்றாங்க.
பெரியாரின் நுழைவு, அவரோடு இருந்த வரதராஜன் நாயுடு, திருவிக்கா, இவரெல்லாம் சேர்ந்து தான் காங்கிரஸை பார்ப்பனர் கட்சியாகவும் மாற்றத் தொடக்கிறார்கள். அவங்க காலத்தில் தான் காங்கிரஸ் மேடையில் தமிழில் பேசியது இவர்கள் தான். அது வரைக்கும் தமிழில் யாரும் பேசல. காங்கிரஸ் மேடையில் தமிழ்லேயும் இவங்க தான் பேசினாங்க, மக்களிடம் எடுத்து சென்றார்கள். அப்போ இந்த தலைவர்களையெல்லாம் அதை காங்கிரஸில் 2-3 தலைவர் வர்றதுக்கு எவ்வளோ சிக்கல். அவர்களெல்லாம் வெளியே ஓட்டிட்டான், ஒவ்வொரு காரணம் சொல்லி எல்லாம் வெளியேறி விட்டார்கள் பின்னால். ஆனால் அப்போ ஒரு பெரியார் எழுதுகிறாரு, ஜாதி கர்வமும் மூட நம்பிக்கையும் இந்தியர்களில் பிராமண சகோதரிடம் மாத்திரம் இருப்பதாக எண்ணுவது பிசகு. அவர் குடியரசர் எழுதுகிறார், பிராமணல்லாத சில வகுப்பாரிடமும் பஞ்சமர் என்போரின் சில வகுப்பாரிடமும் இருக்கிறது. ஆனால் இவர்கள் படிப்படியாய் மேல் ஜாதியார் என்போரிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டார்கள். முதல்ல பாப்பாண்டு மட்டும் எல்லாத்துலேயும் இருக்கு. தன்னுடைய ஜாதியாக இருக்கிற வேற ஜாதி திருமணம் பண்ணால் கொலை பண்ணுறான். சரி, அருந்ததிய மணமகனை திருமணம் செய்தாக ஆதி திராவிட பெண்ணை அப்பா கொள்றாரு, வெட்டி கொள்றாரு. நீ எப்படி பண்ணிக்கிட்ட? அந்த மூலையில் இருப்பதும் பிராமணியம், பார்ப்பனியம் தான். பார்ப்பனியம் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் தொடக்க புள்ளி ஊற்றுக்கண்ணாக இருந்தவர்கள் அவர்கள், அங்கிருந்து வந்தது என்பதுதான். அதுக்கு பின்னால் நிறைஞ்ச அது 2 செய்தி இதுக்கு சொல்லணும்னு தான் எடுத்துருந்தேன். பார்ப்பனரில் கொடுமையோ சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. அதற்கு அடுத்ததான தெற்கத்திய சைவ வேளாள சமூகத்தின் கொடுமையோ பார்ப்பனர் சமூகமே வெட்கப்படத்தக்கதாகும். அடுத்த ஜாதிக்கு வர்றாரு. அடுத்தது அவ்விரு சமூக கொடுமைகளுக்கு மத்தியில் மற்ற சமூக கொடுமைகளுக்கு மத்தியில் மற்ற வகுப்பாருக்கும் கஷ்டம் நினைக்க முடியாது என்றே சொல்லுவேன். சாதாரணமாக இன்று பார்ப்பன ஜாதியை மாத்திரம் ஒழித்துவிட்டால் போதுமா என்று பாருங்கள். இந்த நாட்டில் பார்ப்பனர்கள் கூடாது என்று சொல்லுகின்ற போது அதற்கு அடுத்த ஜாதியாராக விளங்கும் சைவர்கள் முதலியவர்களுக்கு இருக்கிற இடமுண்டா என்று யோசித்து பாருங்கள். சைவன் என்றால் என்ன? பார்ப்பானை போலவே சரீரத்தால் வேலை செய்யாத சோம்பேறி என்றுதானே அர்த்தம். எவனவன் தன்னை மேல் ஜாதிக்காரன் என்று சொல்லுகின்றானோ அவனெல்லாம் சரீரத்தில் வேலை செய்யாமல் மற்றொரு உழைப்பில் வாழுகின்றவன், வாழ ஆசைப்படுவன் என்றுதானே அர்த்தம் என்று அடுத்த ஜாதிக்கும் போனார். அது தொடர்ச்சியாக அண்ணாவும் அதை பல இடங்களில் பேசியிருக்கிறார். அண்ணா அவர் பேசுகிற போது ஒரு செய்தியை சொல்லுவாராம், பார்ப்பனை எதிர்ப்பு மட்டுமே எங்கள் கொள்கையாக இருந்திருந்தால் எங்கள் தலைமை நிலையம் ஈரோட்டில் இருக்காது, திருநெல்வேலியில் இருக்கும். ஏன்னா அவன் சைவம் அதிகமாக பார்ப்பான இருப்பான். ஏன்னா நான் தாண்டா பெரிய ஜாதி, நீ எப்படி பெரிய ஜாதி என்பதற்காக எதிர்த்தார். அப்போ அண்ணா அவர்கள் அதில் சொல்லுகிற போது ஒரு செய்தியை அவர் சொல்லுவார். தம்பி அப்படின்னு அவர் எழுதுவார் கடிதம். முதல்ல ஆரியம் அனந்தாச்சாரியிடம் மட்டும் இல்லை, அம்பலவான முதலியாரிடமும் இருக்கிறது, ஆதிசேஷ செட்டியாரிடமும் இருக்கிறது, குன்னியூர் ஐயரிடமும் இருக்கிறது. விநாயகம் எடுத்துக்காட்டியபடி இன்னொருத்தர் கூட்டத்தில் பேசணும்னு சொல்லுவார். உச்சி குடுமியும் பூணூலும் கூட ஆரியரிடம் மட்டுமல்லவே படையாட்சிகளிடமும் இருக்கிறது, நாயுடுகளிடம் இருக்கிறது, ஏன் நாடார் சமூகத்தில் கூட பழமை உரிமைகளிடம் இருக்கிற காண்கிறோம். எனவேதான் ஆரியரை ஒழிப்பது நமது திட்டமாகாமல் ஆரியத்தை ஒழிப்பது நமது திட்டமாக இருக்கிறது. இதிலே நமக்கு தெளிவும் நம்பிக்கையும் ஏற்படும் வகையில் பெரியார் அறிவுரை கூறியிருக்கிறார். நாம் அந்த பாதையில் செல்கிறோம். ஆரியம் ஆரியரிடம் மட்டுமல்ல திராவிடரமும் புகுத்தப்பட்டிருக்கிறது. அதை புகுத்தி பாதுகாத்து வரும் பணியிலே ஆரியர் ஆரிய கோலத்தில் இல்லாவிடனும் கூட ஈடுபட காண்கிறோம். எனவே ஆரியம் களையப்படுவதற்கான அறிவு பிரச்சாரம் திட்டம் நடத்தணும் இப்படி சொல்லிட்டு போவார். எனவே இந்த புரிதல் இயக்கத்தை தொடங்கியவரிடம் இருந்தது. அதை தெளிவாக்கி கொண்டுதான் இயக்கத்தை வளர்த்து கொண்டே இருந்தார். சுயமரியாதை இயக்கமாக இயங்குகிற போதெல்லாம் இதை தெளிவுபடுத்தி கொண்டிருந்தார். அதற்காக பார்ப்பனரை ஒழித்து விட வேண்டும் என்பது கூட சொல்லுவார். நான் பார்ப்பனை ஒழித்து விடுவேன் என்பது ஆகக்கூடிய காரியம் இல்லை, அது எனக்கு விருப்பமான வேலையும் இல்லை, அது எனக்கு வேலை இல்லை, அவங்களுக்கு கொள்கிற எனக்கு எண்ணமும் இல்லை. அவர்கள் மனிதராக வேண்டும் என்பது மட்டும்தான் என் கொள்கை. பார்ப்பனராக இருக்க வேண்டாம், மனிதனாக இரு என்பதுதான் என் கொள்கை என்றுதான். ஏன்னா அவங்க அடக்கி வைத்த முறை, அதுவும் மறுக்கப்பட்ட உரிமைகளில் மறுக்கப்பட்ட முக்கியமான உரிமை கல்வி உரிமை. தோழர்கள்லாம் சொன்னார்கள். அதை கல்வி உரிமை மறுக்கப்பட்டதால் நாம் பட்ட பாடுகளை சொன்னோம். அதை கொடுத்த ஆங்கிலேயர் மீது தான் அவங்களுக்கு அதிகம் கோபம் வந்தது. எல்லாத்தையும் படிக்க வைக்கிறான் என்ற கோபம் அவனுக்கு வந்தது. ஆங்கிலேயர் கல்வி கொண்டு அதிலையும் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் 1858
இந்த சிப்பாய் கழகம் என்று சொல்லப்பட்ட அது முடிந்த பின்னால் இனிமேல் நீ ஆட்சி பண்ண வேண்டாம்னு வியாபார கம்பெனியிட்டிருந்து அரசே, பிரிட்டிஷ் அரசே நேரடியாக ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆட்சியை நடத்த தொடங்கினார்கள். 1858 நவம்பர் 1ஆம் தேதி. நம்மளும் நவம்பர் 1ஆம் தேதி நாட்டை பிரிச்சதெல்லாம் கூட அது காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு ஆங்கிலேய அரசு நடந்தது மறந்து விடாமல் நவம்பர் 1 எல்லா மாநிலங்கள் எல்லாம் பிரித்தார்கள். அப்போ விக்டோரியா மகாசாசனம் என்று சொன்னார்கள். அவங்க கொடுத்த அந்த மகாசாசனத்திலும் சொன்னார்கள், அப்போதும் அவரிடம் ஒரு உறுதிமொழி வாங்கினார்கள், உங்கள் மத விஷயங்களில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று தான் சொன்னார்கள். மத விஷயத்தில் ஈடுபடாதுன்னு சொல்லித்தான் இதையெல்லாம் செய்ய தொடங்கினார்கள். அவ்வளவு எச்சரிக்கையாக ஒவ்வொரு இடத்திலும் நடந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் 1772 வாங்கினான் ஒரு தடவை அந்த அவரிடமிருந்து உறுதிமொழிகளை வாங்கினார்கள். அப்போ அவங்க எழுதின சட்டம், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கிந்திய நிறுவனம் அப்போது உருவாக்கிய அந்த ரெகுலேஷன் ஆக்ட்னு சொன்னாங்க, அதுலேயும் வாங்கினார்கள். அப்போ கவனமாக தங்கள் நிலை குலையாமல் பார்த்து கொள்வதற்கு அருகில் இருந்த அதிகாரிகள் அதற்கு பயன்பட்டு இருக்கிறார். சரி, நாம் அங்கிருந்து எப்படி வர்றோம்? என்ன குடியரசு, முக்கியமாக குடியரசு என்ன சொல்ல வந்தது என்பதை சொல்லிவிட வேண்டும். குடியரசு ஏட்டை நாம் பேசுகிற போது அதை ஆக்கி தந்த முதல்ல அறிவு செல்வங்கள்லாம் திரட்டி கொண்டு நம்முடைய தமிழ் மக்களுக்கு, முதல்ல நம்முடைய மக்களுக்கு அதை கொடுத்தாக வேண்டும். நம்மிடம் போதிய அறிவு செல்வம் இல்லை, கிடைக்கிறதெல்லாம் கொண்டு வரலாம். மொழிபெயர்ப்புகளை ஏராளமாக செய்தது குடியரசு. முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை அவர் ஆகஸ்ட்